பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆமேன். ஆண்டவர் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது எப்போ நடந்தது அப்படின்னா 25 வருஷம் கழிச்சுதான் நடக்குது. ஆண்டவர் சொல்லி 25 வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு, நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. ஆனா அது நம்மளே மறந்து போயிடுவோம். ஏன்னா நிறைய நேரத்துல அவர் சொன்ன உடனே நமக்கு நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா அது அப்படி நடக்கல. நம்ம ஒரு மைண்ட் செட் வச்சிருப்போம், இந்த டைமுக்குள்ள எனக்கு நடந்தாதான் இந்த அற்புதம் அப்படின்ட்டு. நம்ம அதை தாண்டிச்சு அப்படின்னா நம்ம அதை மறந்துடுவோம். ஆனா ஆண்டவர் அதை மறக்க மாட்டாரு. அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த சொல்லிட்டாரு அப்படின்னா செஞ்சு முடிச்சிருவாரு. ஸோ அதே போலதான் ஆபிரகாம் சொன்னதுக்கு அப்புறம் 25 வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு குழந்தை பிறகுது. அந்த டைம்ல ஆபிரகாமோட சரீரம் செத்து போனது, சாராளோட சரீரம் செத்து போனது, 2 பேருமே வயசாயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல தான் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுது. ஆண்டவர் பாத்தீங்களா இவ்வளவு மகத்துவமானவர். நம்ம ஒரு டைம் போட்டிருப்போம், இந்த டைம்ல எனக்கு நடக்கணும், இதை தாண்டிச்சுன்னா அவ்வளவுதான், நடக்காது அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவருக்கு நமக்கு தான் வயசாகுமே தவிர அவருக்கு வயசாகாது. அவர் சொன்னதுதான் அந்த குறித்திருந்த காலத்துல நமக்கு அந்த அற்புதம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா. நம்ம மறந்து போனாலும் அவர் மறக்க மாட்டாரு. ஸோ கண்டிப்பா அதை செய்வார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்து இன்னும் நிறைவேறாம இருக்கா? கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். அவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதே அது எப்ப நிறைவேறணுங்கிற அந்த டேட்டையும் பக்கத்துல எழுதி வச்சிருப்பார். ஸோ அப்படிதான் நம்ம விசுவாசிக்கணும். அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ நிறைய நேரத்துல நம்ம காத்திருந்து நம்ம சோர்ந்து போயிடும். ஆபிரகாமே அப்படிதான், விசுவாசிகளின் தகப்பன் நம்ம சொல்றோம். ஆனா அவருக்குமே சில நேரத்துல ஒரு டவுட் வந்தது, இது நடக்குமா, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் நிறைய நேரத்துல இனிமே இது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளே மறந்துருப்போம். ஆனா இல்ல, ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். உங்களுக்கு சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றி முடிப்பார். ஸோ அதனால கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல அந்த சோர்வு தான் நம்மளை ஆண்டவரை விட்டு பின்வாங்க வைக்குது. சொல்லி இன்னும் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய நேரத்துல ஆண்டவரை கேள்வி கேட்டிருக்கேன், ஏன் ஆண்டவரை நீங்க சொல்லி இன்னும் எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள சோர்வு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். ஆனா இல்ல, ஆண்டவர் கண்டிப்பா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆபிரகாமின் தேவன் தான் நம்மளுடைய தேவன். ஸோ அவருக்கு நிறைவேற்றின தேவன் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் கண்டிப்பா ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.